சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மாமா காணாமல் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி எல்லாருமே என் பக்கம் திருப்பி விடுறாங்க. என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. மாமா திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் என்ன தான் டார்கெட் பண்ண போகிறாங்க. ஆண்டி என்னை திட்டி தீத்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உன் அங்கிள் திரும்பி வர வரைக்கும் உனக்கு இந்த ஐடியா விட்டால் வேறு ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லி சில டேப்லெட்லாம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மீனா இருந்துட்டு நான் போய் அத்தைக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோகிணி வரதுனால மீனா இருங்க நானே போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன். ரோகிணி போய் டீயெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா குடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே செக் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரி விஜயாவும் இந்த டீயை வந்து குடிச்சு விடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அத்தை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மீனா ஸ்ருதியெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு மீனா, என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு டீ குடிச்சதுக்கப்புறமா அத்தைக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்ருதி இருந்துட்டு ஏதாவது ஆன்டிக்கு அது கலந்து கொடுத்துட்டீங்களா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஸ்ருதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஆன்ட்டிக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனாவும் ரோகிணியை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.